நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு மல்லிகைப்பூ செடியில மட்டும் பாருங்க எவ்வளோ மொட்டுன்னு. பூவான பூவுங்க. பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ச்சியா அவ்வளோ அருமையா இருந்தது. மல்லிகைப்பூனா யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி செடி ஃபுல்லா மொட்டா வைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லட்டுமாங்க? வின்டர்ல வந்து செடிய கொண்டு போய் உள்ள வைப்போம் இல்லைங்களா? அப்ப இலையெல்லாம் உருவி விடாம அப்படியே கொண்டு போய் வச்சிரணுங்க. ஸ்ப்ரிங்ல எடுத்து பார்க்கும்போது இந்த மாரி இலையெல்லாம் காஞ்சு தான் இருக்கும். ஒரு இலை கூட விடாம எல்லா இலையுமே உருவி விட்டுறணுங்க. உருவி விட்டுட்டு அந்த குச்சியோட நுனி இருக்குது இல்லைங்களா? அத வந்து கட் பண்ணி விட்டுறணும். லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு கொஞ்சம் பிளான்ட் ஃபுட் போடணுங்க. பிளான்ட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் க்ரோ ஷேக் அண்ட் ஃபீட் தாங்க போடுவேன். அது போட்டா கொஞ்சம் பூ வந்து நெறைய ஈல்டு குடுக்குற மாரி இருக்குது. போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டா போதுங்க. அவ்வளோதாங்க. அந்த செடி ஃபுல்லா வந்து அப்படியே கொழுந்து வச்சு அரும்பான அரும்பு வச்சுருங்க. அதுவும் அட்லாண்டா வெதருக்கே 2 டைம் ஈல்டு எடுக்கலாங்க. மே மாசம் 1, ஆகஸ்ட் மாசம் எடுக்கலாம். போதும் போதுங்கிற அளவுக்கு பூ கிடைச்சிருங்க. இந்த செடிய எப்படி பராமரிக்கிறதுன்னு டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பா பாருங்க.